அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காய் தேவனை சோதரிக்க நாம் கண்களை முடிச்சோம் பண்ணுவோம். பரிசுத்த தேவன் எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். உபாகம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதுல 7ஆம் வசனம் கூட வாசிப்போம். உபாகம் 6:7. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. எதுகளை பேசிங்க? கர்த்தருடைய வார்த்தைகளை. ஆமே, சோதரம். என்ன பண்ணுமா வசந்த? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தா போதிக்கணுமா? நம்ம என்ன பண்ணுவோம்? கருத்தா என்ன பண்ணுவோம்? மேக்ஸ் சொல்லி கொடுப்போம். கருத்தா என்ன பண்ணுவோம்? இங்கிலீஷை படிக்க வைப்போம். கருத்தா என்ன பண்ணுவோம்? இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்ன பண்ணுவோம் சொல்லிப்போம். ஆனா நீங்க கருத்தாய் சொல்ல வேண்டியது ஒண்ணு இருக்குங்க. பரிசுத்த வேதாகமத்தினுடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு கருத்தாய் நீங்கள் போதிக்கணும். நிச்சயமா ஒரு வசனத்தை உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? கால் எடுத்து வாசிக்க வைக்கணும். உங்க பிள்ளைகளை நீங்க செபிக்க பழக்கணும். அது உங்களுக்கு பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நீங்க சரியா என்ன பண்ணும்? கர்த்தர் கொடுத்த குழந்தைய நீங்க என்ன பண்ணும்? சரியாக வளர்க்க நீங்க அப்ப போதிக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணும்? இதை கர்த்தருடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணும்? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க போதிக்கணும். அதான் சொல்ற ஆண்டவர், நீ அவர் உன் பிள்ளைகள் என்ன பண்ண? கருத்தாய் போதிங்கள, கருத்தா போதிங்கள. அப்ப இந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க வார்த்தை கொடுத்தீங்கன்னா, இந்த சொத்து மாதிரி இந்த விலை மதிக்க முடியாத சொந்த பூமியில எதுவுமே கிடையாது. விலை மதிக்க முடியாத வேதாகமத்தோட வார்த்தை. இந்த உங்க பிள்ளைகளுக்கு நீங்க இந்த வார்த்தை சொல்லுனா, இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் உயிர் மீட்சி அடையும். உங்க பிள்ளைகள் எத்தனை சத்துரு, எத்தனை போராட்டம் அதை ஜெயிக்கக்கூடிய பலனையும். ஆமா, இன்னைக்கு என்ன பண்ண? கருத்தா நம்ம சிலம்பு கத்துக் கொடுக்குறாங்க. கருத்தா என்ன பண்ணாங்க? கராத்தை கத்துக் கொடுக்குறாங்க, கபடி கத்துக் கொடுக்குறாங்க, என்னென்னமோ கத்துக் கொடுக்குறாங்க. ஆனா கத்துக் கொடுக்க வேண்டியது முதல் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கருத்தா கொடுத்து பாருங்க, சரியா நீங்க கொடுத்து வளர்த்து பாருங்க. இதை விட சத்து இந்த பூமியில எதுவுமே கிடையாது. இதோடைய பாதுகாப்பு விட பூமியில எதுவுமே கிடையாதுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாங்க. மற்ற காரியங்களை செய்யணும். ஆனா முக்கியம் அதனை முதியப்படுத்துறது படிப்பு நிச்சயம் முக்கியம். மேக்ஸ் கண்டிப்பா சொல்லி தரணும், இங்கிலீஷ் சொல்லி தரணும், கண்டிப்பா பிள்ளைய படிக்கணும். ஆனா நீங்க கருத்தாய் போதிக்கிறது இதுனா எதுங்க? தேவனுடைய வார்த்தை. மறந்து முதலாவது உங்க பிள்ளைகளுக்கு எதை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நீங்க அதை கற்றுக்கொண்டதான் நீங்க படிச்சாதான் உங்க பிள்ளைங்க படிக்க. அதை நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க பைபிள் படிச்சாதான் உங்க பிள்ளைங்க பைபிள் படிக்கும். நீங்க பைபிள் படிக்க ஜெபிக்கலைன்னா உங்க பிள்ளைகள் பைபிள் படிக்க ஜெபிக்காது. சோத்திரம். அடுத்த காரியம் சொல்லு பாருங்க. நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வீட்டுல உட்கார்ந்து இருக்க போது என்ன பேசுறோம்? என்ன நம்ம பேசுறோம்? என்ன பண்றோம்? பேசுறோம். தேவையில்லாத பேசுறோம், தேவை இருக்க பேசுறோம், தேவையில்லாத பேசுறோம், கட்டுக்கதை பேசுறோம், வீணான வார்த்தையும் பேசுறோம், மற்றவர்களை குறைபடுத்தி பேசுறோம். அது அல்ல. உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்ம எதை பேசணும்? கர்த்தருடைய வார்த்தையை பேச நீங்க தியானம் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ண? தியானிக்கணும். வேதாகம் எடுத்து நீங்க வீட்டுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு வேதத்தை எடுத்து உட்கார்ந்து எடுத்து ஒரு டைரி எடுத்து என்ன பண்ணணும்? உட்கார்ந்து எழுதி கர்த்தருடைய வார்த்தை நீங்க என்ன பண்ணணும்? வாசிக்க நீங்க தொடங்கணும். அது மாத்திரம் அல்ல, சோதரர் உட்கார்ந்து இருக்கும் போது, வழியில நடக்கிற போதும், வழியில் நடக்கும் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவை சொல்லுங்க, தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். 4வது காரியம், படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும், படுக்கும் பொழுதும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி, இந்த 4 மணி என்னை பாதுகாத்தீங்களப்பா, எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தீங்களா, நன்றி சொல்லிட்டு நம்ம படுக்கும்போது ஒரு 5 நிமிஷம் முழங்கப்பட்டு ஜெபம் பண்ணி படுங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே படுத்துருவோம். கிடைக்கூடாது. படுக்கும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பேசி, கர்த்தருடைய வசனத்தை சொல்லி, அப்படி சொல்லி நீங்க ஜெபிச்சு பண்ணி பாருங்களேன். நிச்சயமாய் அதனுடைய சமாதானம் உங்களுக்கு தங்கி இருக்கும். அது மாத்திரமல்ல, அடுத்து சொல்ல மாட்டேன், நீங்க எழுந்திருக்கிற போது அவைகளை குறித்து பேசி. இவைகளை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து என்ன பேசி எழுந்திருக்கும் பொழுது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த நாளை தந்ததற்காக நன்றி சொல்லி அப்படி சொல்லும் பொழுது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்படிலாம் நீங்க சொல்லும் பொழுது 8வது, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வையாக. அப்படி என்ன பண்ண அப்படியே சொல்லிக்கிட்டே போறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எதை பேசுறோம்?
கட்டுகளை பேசி சில விசுவாசத்தை விட்டு விலகி போறாங்க. தேவையில்லாத பேசி நம்ம அந்த விட்டு இழந்து தேவையில்லாம பேசுறாங்களா, அந்த விட்டு விலகுவீங்க. தேவையில்லாத பேசுனா நம்ம அந்த இடத்த விட்டு உங்களை விசுவாச வழிபுறம் பேசுறாங்களா, அதை விட்டு விலகிடுங்க. அதை விட்டு தவிங்க. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார், உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் கருத்தாக நடக்க வேண்டும். எளியா கருத்தா ஜெபிக்கிறான், சோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் நம்ம கருத்தா போதிக்கணும். நம்மளும் கருத்தா இருக்கும் பொழுது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். நம்ம ஜெபம். பரிசுத்த தேவனே, நாளை எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.